வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்துட்டு மலேசியாவில் தைப்பூச திருவிழா தாங்க. இது நாங்கள் எப்படி இதெல்லாம் கலந்துக்கிட்டோம், இதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் வீடியோ தான் இது. மார்னிங்கே நாங்கள் ரெடியாகி வந்துட்டோம். கண்டிப்பாக கூட்டம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. ஒரு 250 மீட்டர்ஸ் அதை நாங்கள் கடந்து போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா ஈஸியாக ஸ்டெப்ஸ் ஏறி குழந்தைங்களும் நல்ல மாதிரியாக எங்கள் கூட சப்போர்ட்டிவாக வந்திருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லைன் போயிட்டே இருந்துச்சு, அங்கேருந்து வரதும் வந்துகிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி தெரியும், ஆனால் மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி 200 படிக்கட்டு இருக்குது, அதை ஏறி உள்ளே வந்துட்டோம், குகைக்குள்ளே வந்துட்டோம். பால் குடத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் பால் குடத்துக்கு தனியாகவும் காவடி எடுத்து வரவங்க கீழே போகணும். பால் குடம் எடுத்துகிட்டு வரவங்க உள்ளே அப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடியாக எல்லாம் காத்துட்ருக்கோம் பாருங்கள். ஸோ அது எல்லாமே நல்ல மாதிரியாக முடிஞ்சது. அழகாக அந்த அப்பனோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. நிறைய நேரம் நின்றுட்டு இருந்தாலும் ஆனால் ஃபைனலாக நம்ம எதுக்காக வந்தோமோ அது நிறைவேறிடுச்சு. இது மேலே இருக்கிற முருகன் வள்ளி தெய்வானையோட அழகாக காட்சி தராரு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் பால் குடம் ஊற்றிட்டு அப்படியே கீழே ரிட்டன் போயிடுவாங்க. ஆனால் மேலே பார்த்தா அங்கே கூட்டமே காணோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணோம். ஏன்னா கீழே உட்காரதுக்கெலாம் இடம் இல்லை, ஆனால் இங்கே மேலே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. பாருங்கள், கீழே அவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க, லட்சக்கணக்கான பக்தர்கள். இதில் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் பால் குடம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது எப்படி சொல்கிறது, அந்த அப்பனுக்காக எவ்வளோ வேண்டுதல்கள், எவ்வளோ அழுகைகள், எவ்வளோ பேர் என்னென்ன வேண்டிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பாருங்கள். இந்த மயில் காவடி தாங்க என்னை இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மயில் காவடி. முருகன் அந்த எவ்வளோ அழகாக அந்த காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு அவங்கள சுற்றி ஒரு 8 மீட்டருக்கு யாருமே போகவே முடியாது. ஏன்னா ஃபுல் வெயிட்டு. அதெல்லாம் தூக்கிட்டு 200 படிக்கட்டு ஏறி வரதெல்லாம் சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், நம்ம பால் கூடலாம் ஒரு சின்னதாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஏறி வந்துடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அவ்வளோ வெயிட்டு. இதை அவங்களுக்கு சப்போர்ட்னஸாக அவங்க கூட அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த அப்பன் இவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார் கண்டிப்பாக. ஒன்றுமே அவ்வளோ பார்க்குறதுக்கு நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நாங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தோம். அங்கே முருகனை வச்சுட்டு ஒரு பல்லக்கு மாதிரி ரெடி பண்ணி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கீழே பார்க்கும்போது அது அப்படியே நார்மலாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே இருந்த அந்த மயில் காவடி எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு, இந்த டைம் நிறைய மயில் காவடி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபைனலாக அப்பன்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நன்றி சொல்லிவிட்டு நல்ல விதமாக பால் குடம்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கள இங்கே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இந்த உண்டியல் பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. ஏன்னா ஒருத்திக்கிட்ட காசு கொடுத்தா 2 பேருமே நான் போடுறேன் நீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்கே கொடுத்து உண்டியல் போட வச்சுட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு தான் கிளம்பணும். அன்னதானத்துக்கு போகிற வழியில் இந்த வெள்ளி தேர் நின்றுட்டு இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டே போன உடனே எங்களுக்கு ஜூஸு, அதுக்கப்புறமா மோர் எல்லாமே ரெடியாக இருந்தது. அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கவரில் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு சாப்பாடும் நல்ல சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், சாதம், சாம்பார், பொரியல் இதெல்லாமே வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியில் கிளம்பிட்டோம். இது கொடிக்கம்பம், முன்னாடி அந்த வேலோட கொடிக்கம்பம் பாருங்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக குழந்தைங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி.